ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்க, ரீப்ரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க, ஸோ இவங்களுக்கான ஒரு அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் புதிய ரேஷன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து ரேஷன் கார்டு வந்து தொலைஞ்சிருச்சு, அந்த காரணத்தினால வந்து ரீப்ரிண்ட்டுக்காக வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்படி அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்னும் வரைக்கும் ரேஷன் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணல. என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் பக்கம் வந்து யாருக்குமே ரேஷன் கார்டு வந்து புதுசாக வந்து வழங்குறத வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி போன மாதத்துலேருந்து புதிய ரேஷன் கார்டெலாம் வந்து பிரிண்ட் போடுற ஒர்க்கு, இந்த ரீப்ரிண்ட்டுக்கான ஒர்க்கு இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 மந்த்தாக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதிய ரேஷன் கார்டுக்கான பணிகள் வந்து தொடங்கணும் அதிகாரிகள் சைட்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக தமிழ்நாட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கும் பணிகள் வரும் ஜூன் மாதம் தொடங்க இருப்பதாகவும் அதற்கான பணிகள் தற்போது தொடங்கப்பட்டு இருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் விண்ணப்பம் செய்து காத்திருக்கும் 2.24 லட்சம் குடும்பங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு தொலைந்தவர்கள், திருத்தம் செய்தவர்களுக்கும் புதிய கார்டு தடையின்றி கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து புதிய ரேஷன் கார்டு, அது தொலைந்த கார்டு இதுக்கான பணிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பணிகள் எல்லாமே வந்து ஜூன் மாதம் வந்து தொடங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒர்க் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டதாகவும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா 2.24 லட்சம் குடும்பங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு வந்து தொலைஞ்சவங்களுக்கும் சரி, திருத்தம் செஞ்சவங்களுக்கும் சரி, புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து கார்டு வந்து ஜூன் மாதத்துலேருந்து தடை இல்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தமான அரசு அதிகாரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் புதிய கார்டு அப்ளை பண்ணவங்க, தொலைஞ்சதுக்கு ரீப்ரிண்ட் அப்ளை பண்ணவங்க, ஸோ உங்களே எனக்கு கார்டு வரலைங்கிறவங்க இந்த 1 மந்த் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான கார்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து பிரிண்ட் போடுற ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கார்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆஃபீஸில் போய் வாங்கிக்க முடியும். ரீப்ரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரியர் மூலமாக வீட்டுக்கே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு ரிலேட்டடாக இப்போ கிடச்சிருக்கக்கூடிய புதிய தகவல். இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே இருக்குது. அதேமாதிரி வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.